அப்ப இந்த தரவுகள் பழனி பாபா கையில கிடைச்சிருந்துச்சுன்னா செருப்பால அடிச்சிருப்பார். லா முடிச்சு மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சு ஏன் டாக்டரேட் பண்ண பழனி பாபா கிட்ட கிடைக்காத டேட்டா எல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்காமா. இதையும் கேட்டு கீழே இருக்கிறவங்க கைத்தட்டி விசிலடிக்கிறாங்க. இதனாலதான் சொல்றோம் இந்த கூட்டத்துக்கு பெரியார் தேவைப்படுறாரு அப்படின்னு. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? நானே சொல்லியிருந்தாலும் நீயே படிச்சிருந்தாலும் உன் புத்திக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பழனி பாபா ஒரு நாளைக்கு ஒரு கூட்டமாவது போட்டு மக்களை சந்திச்சு மக்களை அரசியல்படுத்துவாரு. அவருடைய சமகாலத்துல வந்த குடியரசு விடுதலை நாளேட்டுல வந்த இந்த செய்திகள்லாம் படிக்காம தான் மக்கள் கிட்ட அரசியல் பேசியிருப்பாரா? இல்ல இதெல்லாம் சொல்றவங்க பழனி பாபாவை விட மிக அறிவார்ந்தவங்களா இருப்பாங்களா? மாவீரர் பழனி பாபா முழங்கிய ஒவ்வொரு மேடைகள்லயுமே அவரு இன்னைக்கு சொன்ன கருத்தை நாளைக்கு மாத்தி பேசுறவர் கிடையாது. ஆனா உங்க அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு. இது மூலியமா பழனி பாபா பேசிய பல மேடைகள்ல அவர் மீது வழக்கு தொடரப்பட்டாலுமே அந்த வழக்கை தைரியமா எதிர்கொண்டு அதுல வெற்றியும் கண்டவர் தான் பழனி பாபா அவர்கள். மாவீரர் பழனி பாபா பெரும் மேடைகள்ல மக்கள் கிட்ட நாம் இனத்தால் திராவிடர்கள் சொல்லிதான் அரசியல்படுத்தியிருக்காரு. யார் நாங்கள்? இனத்தால் திராவிடர்கள். பழனி பாபா சொன்ன அதே கருத்து தான் நாங்களும் சொல்றோம். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையோ அவனை நம்பாத. எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொந்தமில்லாதவன். அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து